இஸ்ரேலும் சரி, அமெரிக்காவும் சரி சேர்ந்து ஒரு போர் தொடுக்குறாங்கங்கிறத பேசியிருந்தோம். பட் நேத்திக்கு நைட் எவ்ரிதிங் ஹாஸ் சேஞ்ச்ட். நேத்து நைட்டே தாக்குதல்கள வந்து இன்டென்சிவா அதிகமாக்கி, இன்னைக்கு காலையில வர்ற நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அலி காமெனே ஈரானோட தலைவர். கிட்டத்தட்ட 36 டூ 40 இயர்ஸ் வந்து இவர் தான் ஈரானோட அல்டிமேட் தலைவர் ஓகேவா? இவர் பிரசிடென்ட், பிரைம் மினிஸ்டர், ராணுவம், பார்லிமென்ட் எல்லாத்துக்கும் மேல அல்டிமேட் சுப்ரீம் லீடர் அப்படிம்பாங்க. அவரோட இடம் டார்கெட் பண்ணப்பட்டு, அவரும் அவர் கூட பல தலைவர்களும் ஈரானோட நெறைய தலைவர்கள் ஓகேவா? நாட் ஜஸ்ட் அலி காமெனே. அவர் கூட நெறைய தலைவர்களும் இப்போ இல்ல. அத வந்து ரொம்ப பிரிசிஷன் டார்கெட் பண்ணி இஸ்ரேல் இன்டெலிஜென்ஸோட அமெரிக்கா அடிச்சதுல அவங்க எல்லாருமே இப்போ உயிரிழந்திருக்காங்க. இதோட தொடர்ச்சியா ஈரான் வந்து பதிலுக்கு அமெரிக்காவோட பேஸஸ் எல்லாத்தையும் அடிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. சுத்தி வந்து இருக்கக்கூடிய எல்லா அரப் கண்ட்ரிலயும் அமெரிக்கா வந்து அங்க இருந்து நெறைய ஸ்ட்ராங் பேஸ் வச்சுக்கிட்டு அங்கேருந்து இந்த தாக்குதலுக்கெல்லாம் நெறைய விஷயங்கள் செஞ்சுட்டு இருக்காங்க. சுத்தி இருக்கிற அரப் கண்ட்ரீஸே வந்து அமெரிக்காவுக்கு இடம் குடுத்திருக்காங்க. அண்ட் அந்த இடங்கள்ல தான் வந்து இருந்துட்டு அமெரிக்கா வந்து இவ்வளவு பெரிய தாக்குதலை ஈரான் மேல நடத்திட்டு இருக்காங்க. இப்ப பதிலுக்கு ஈரான் வந்து அந்த எல்லா பேஸையுமே தாக்க ஆரம்பிச்சுட்டாங்க. இந்த தாக்குதலோட வெளிப்பாடா தான் ஆஃப் கோர்ஸ் அவங்க வந்து தௌசண்ட்ஸ் ஆஃப் கிலோமீட்டர்ஸ் தள்ளி இருந்து அடிக்கிறாங்க கரெக்ட்டா? அப்படி இருக்கிறப்போ சில மிசைல்ஸ் வந்து பப்ளிக் மேலயும், பப்ளிக் இருக்கக்கூடிய வீடுகள் மேலயும் நேத்திக்கு வந்து ஒரு லக்ஸரி ஹோட்டல் துபாய்ல தாக்குதலுக்கு உள்ளாக்கப்பட்டிருக்குது. கத்தார்ல டோஹால வந்து தாக்குதல் நடந்திருக்குது. அப்புறம் வந்து அபுதாபில அண்ட் பஹ்ரைன், குவைத் இந்த மாதிரி சொல்லக்கூடிய முக்கியமான இடங்கள் ஈராக், ஜார்டன் அப்புறம் சவுதி அரேபியால சொல்றாங்க எந்த அளவுக்கு என்னால கன்ஃபார்ம் பண்ண முடியல. பட் இந்த மாதிரி சுத்தி இருக்கக்கூடிய நிறைய கண்ட்ரீஸ்ல ஈரான் வந்து பதில் தாக்குதல் நடத்திட்டு இருக்காங்க. பட் நம்ம வந்து இது எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிறதுக்கு அலி காமெனி வந்து எவ்வளவு பெரிய ஒரு லீடரா ஈரான் கவர்மெண்ட் பாக்குறாங்கங்கறத வந்து நம்ம பார்த்துட்டாதான் ஏன் ஈரான் வந்து இவ்ளோ பெரிய தாக்குதல் நடத்துறாங்கன்னு நம்ம புரிஞ்சுக்க முடியும். ஏன்னா ஈரான் வந்து லிட்டரலா அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. இதுவரைக்கும் உலகம் வந்து இவ்ளோ பெரிய ஒரு தாக்குதலை ஈரான் கிட்ட இருந்து பார்த்திருக்காது. எங்களோட இத்தனை வருஷ வரலாறுல ஈரான் வந்து இவ்ளோ பெரிய தாக்குதல் நடத்துமான்னு உலகத்துல யாருக்குமே தெரியாது. அவ்ளோ பெரிய தாக்குதலை நாங்க பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஈரான் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. சொன்னது மட்டும் இல்லாம இந்த வீடியோ நீங்க பார்த்துட்டு இருக்கப்ப அந்த தாக்குதலை கண்டினியூஸா சுத்தி இருக்கிற எல்லா கண்ட்ரீஸ் மேலயும் ஏன்னா இந்த எல்லா கண்ட்ரீஸ்லயும் அமெரிக்கன் பேஸ் இருக்குது நடத்திக்கிட்டே இருக்காங்க. துபாய் ஏர்போர்ட்லயே வந்து நிறைய இடங்கள்லாம் அடி வாங்கினதை வந்து நம்மளால ஃபுட்டேஜஸ் பார்க்க முடியுது. இத வந்து ஈரான் அனௌன்ஸ் பண்ணிட்டு பண்றாங்க. ஏன்னா அவங்க நாட்டோட சுப்ரீம் லீடர் இந்த காமெனே அப்படின்னு சொல்லப்படுறவங்க தான் வந்து ஈரான்ல இருக்கக்கூடிய சுப்ரீம் லீடர்னு சொல்றப்போ அவங்களுக்கு வந்து மிலிட்டரி பவர் அல்டிமேட் அவங்க தான். நியூக்ளியர் ப்ரோக்ராம் ஓகேவா? அந்த நியூக்ளியர் ப்ரோக்ராம்னால தான் எல்லா பிரச்சனையுமே. நேத்து வீடியோ பார்த்தவங்களுக்கு அது டீடைலா தெரியும். தெரியாதவங்களுக்கு ரொம்ப பேசிக்கா சொல்றேன். ஈரான் வந்து நியூக்ளியர் பவரை வந்து ஜெனரேட் பண்ணணும்னு ஆசைப்படுறாங்க. அமெரிக்கா, இஸ்ரேல் அதுக்கு முடியாதுங்கிறாங்க. ஏன்னா உங்க கையில அணுசக்தி வந்துருச்சுன்னா உங்களை எதுவுமே பண்ண முடியாது. ஈரான் கையில அணுசக்தி வந்துருச்சுன்னா அணுசக்தியை வச்சு ஈரான் வந்து அமெரிக்காவையும் சரி பதிலுக்கு இவ்ளோ இடங்கள் மேல தாக்குதல் நடந்துட்டு இருக்குல்ல. ஆனா அது எல்லாமே ஓரளவுக்கு தான் இருக்கும். பட்